இந்த பெண் பார்க்க வர்றப்ப காப்பி 5 நிமிஷம் தான் கொண்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? 5 நிமிஷம் தான் என்ட்ரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே அத்தனை பேரையும் பார்த்து வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டில் கரெக்டாக கேட்பாங்க, அந்த லூஸ் மாதிரி திருச்சவ தானே உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி. ஒரு கல்யாண வீட்டில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அது ஊரம் ஒளிபரப்பு இருக்காங்க. அதில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் போடுறாரு, அதுக்குள்ளே 8 காப்பி குடிச்சிட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம சர்க்கரை நோய்னா என்னன்னு நினைக்கிறோம்? இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்றோம். நாங்கள் வாழ்க்கை முறை தவறாக இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய மாத்திரை நான் கொடுக்குறேன், நீங்க தண்ணியா ஊத்தாம முழுங்கி பாருங்க. இந்த மருந்து உள்ள போனோம்னா கூட எங்க நீர் என்கிற உணவு வேணும். சபாஸ். நீங்க அப்படி மாத்திரை வந்து தண்ணி ஊத்தாம முழுங்குவேன்னு சொல்லுங்க, நான் தூத்துக்குடியில இருந்து திருச்சிக்கு உருண்டே போறேங்க. நடுவர்களே, வருத்தத்தோடு சொல்லுகிறேன், எந்த அமெரிக்காவில் ஒரு துளி பூச்சிக்கொல்லி மருந்து கூட தயாரிக்க கூடாது என்று ஆணையிடப்பட்டதோ அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் தான் இந்தியாவில் விநியோகம் செய்யப்பட்டன. பூட்டு போட்டீங்க இல்லையா? தாழ்பால் வந்து உணவு போல, பூட்டு வந்து மருந்து போல. அப்படி சாதம் பிசைறப்பையோ மற்றது இது பண்றப்பையோ விரல்கள்ல தான் இது பண்ணுமே தவிர உள்ளங்கையில் படக்கூடாதும்பாங்க. நம்ம அப்படி செய்ய முடியுமா?